இயேசுவை பேதுரு மறுதலிச்சான். எதனால? பயத்தினால. பிளான் பண்ணல. அவன் சொன்னான், உமக்காக என் ஜீவனையும் தருவேன். கை உயர்த்தலையே சொல்லலாமா? பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாப்பா, நீ எனக்காக ஜீவனை கொடுப்பான்னு தெரியும், ஆனால் அவனுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருக்கிறது தெரியும். அதனால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு சேவல் கூவதற்கு முன்பாக நீ என்னை 3 தடவை என்ன பண்ணுவ? நீ மறுதலிப்ப. கர்த்தர் சொல்கிறதெல்லாம் நடக்குமா? நடக்காதா? நடக்கும். அவன் இயேசுவை மறுதலித்த போது, சேவல் கூவும்போது, அங்கே இயேசு நியாயம் விசாரிக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் திரும்பி பேதுருவை பார்த்தார். அந்த வார்த்தை என்னை உடைச்சிடும் தெரியுமா? நீ செய்யக்கூடாததை செய்யறல்ல. ஆண்டவர் நம்மளை பார்க்குற பார்வை சில நேரத்தில் கொன்றும் தெரியுமா? பேதுரு இயேசு மறுதலிச்ச உடனே அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்க்கும்போது அவனுடைய பாவம் உணர்த்தப்பட்டது. பாவம் உணர்த்தப்பட்ட உடனே என்ன செஞ்சான் அப்படின்னா, இடம் தேடி போயிட்டு வெளியே போயிட்டு மனம் கசந்து அழுதான். இவன் தான் மனுஷன். கை உயர்த்தலையே சொல்லலாமா? இவன் துரோகி இல்லை, துரோகி வேற ஒருத்தன். அவன் யாரு? யூதாஸ். பிளான் பண்ணான். அட, காட்டி கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ தருவீங்க? இதை பிளான் பண்ணுறது. இயேசுவை நான் காட்டி கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? சமயம் பார்த்துட்டு இருந்தானா, வாய்ப்பு தேடிக்கிட்டே இருந்தான். சில பேர் பாவம் பண்ணுறதுக்கு நாளை ஏற்படுத்துவாங்க, இடத்த குறிப்பாங்க பாவம் செய்யறதுக்கு, ஆளை செட் பண்ணுவாங்க பாவம் செய்யறதுக்கு. இந்த பிளான் பண்ணுறவன் தான் துரோகி. திடீர்னு தற்செயலா திடீர்னு நடக்குது. இவன் யோசிக்கவே இல்லை. ஒரு வேலைக்காரி கூப்பிட்டு, இயேசுவோடு கூட நான் தோட்டத்தில் பார்த்தோம்ல, நீ அவரோடு கூட இருந்தவல்ல, இல்லை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபித்தான், சத்தியம் பண்ணான். ஆனால் அவர் பார்த்த பார்வையில் பாவம் உணர்வு அடைஞ்ச உடனே அவன் மனம் கசந்து அழுதுட்டான், ஆண்டவரோடு கூட ஒட்டி கொண்டான். மீண்டும் இயேசு அவனை சபைக்கு தூணாக மாற்றினார். கையை உயர்த்தலையே சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு சொல்லாமா? விசுவாசத்தில் தடுமாறுறவனை கூட தூணா கர்த்தர் மாற்றுவார். ஆனால் விசுவாச துரோகியை காப்பாற்றவே முடியாது. யூதாஸ் 4 கொண்டு செத்தான். அவன் குடலெல்லாம் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து, எப்படிப்பட்ட மரணம் அவனுடைய வாழ்க்கையில் காப்பாற்ற முடியல. ரட்சகர் கூட தான் இருந்தான், ஆனால் ரட்சகரே காப்பாற்ற முடியல. துரோகி.